மேம் இப்ப தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் லட்சணை மாற்றப்பட்டிருக்கு. இத பத்தின உங்கள கருத்து மேம்? இல்ல முதலில இவங்க ஏன் இத்தனை ஆண்டுகள் தமிழகத்தை பல ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். 5வது முறைக்கு முடிந்து 6வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ம். அப்பொழுது வரை ஏன் இது தேவநகரி என்று தெரியவில்லையா? இன்னொன்று, இதை கண்டுபிடித்தவர் தமிழர். தமிழர் கண்டுபிடித்த ஒரு லட்சணையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தமிழர்களே அதை புறக்கணித்தால் எப்படி? இன்னொன்று, ஒரு தேசிய ஒருமைப்பாடுள்ள ஒரு ஆட்சியில் சில ஷரத்துக்கள் எல்லாம் ஒரு நாடு முழுவதும் ஒன்றாகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது இருக்கிறது. அதில் ரூபாய் நோட்டுக்கான சிம்பலும் ஒன்று. அதை இப்பொழுது மாற்ற வேண்டிய எண்ணம் என்ன? இந்த தேவநகரி என்று தெரிந்தால் அவரு கலைஞர் கருணாநிதியை நேரில் பார்த்தே அதற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அப்போ கலைஞரை விட நீங்கள் தமிழ் பற்றாளரா? இல்லை என்றால் நீங்கள் இவ்வளவு நாள் அது உங்களுக்கு தேவநகரி என்று தெரியவில்லையா? ஆக இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நேராக தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து பல பிரச்சனைகள், அரசாங்கம் சரியாக செயல்படாதது, மக்கள் மிகவும் மோசமான நிலையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் தவிர்த்து, மறைத்து, மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு இதை செய்கிறார்கள். இதில் ரூபாயில் நோட்டில் உள்ள லட்சணை முக்கியம் இல்ல. எவ்வளவு லட்சக்கணக்காக மக்களுக்கு பயன்படுத்துகிறது என்பதுதான் முக்கியம். ஆக முக்கியம் இல்லாத உணர்வு பூர்வமான பிரச்சனைகளை கையில் எடுத்து, உணவுக்கு வழி செய்கிறார்களோ இல்லையோ, உணர்வுக்கு வழி செய்து, உணர்வு பூர்வமாக தூண்டி, மக்களை திசை திருப்பி, அதன் மூலம் ஓட்டுகளை வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள். இது தவறான ஒரு நடவடிக்கை. மேம் இது தமிழ் வளர்ச்சிக்கான பண்றாங்களா? இல்ல இது பாஜகவுடைய எதிர்ப்பு அரசியலை காட்டுறதுக்காகவா மேம்? தமிழ் வளர்ச்சிக்காலாம் பண்ணல. நாடு முழுவதும் ஒரு கிளர்ச்சியை ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படித்தான் பாஜகவின் எதிர்ப்பை காண்பிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா பாஜக தமிழ் பற்றாளர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நான் 5வது வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். அப்படி பார்த்தா கனிமொழி உட்பட யாருமே அதை சொல்ல முடியாது. ஆக ப்ரீச் வாட் யூ ஃபாலோன்னு சொல்லுவாங்க, பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க நடந்து கொள்வது ஒண்ணு, இவங்க மக்களுக்கு சொல்வது ஒண்ணு. இவங்க வீட்டு குழந்தைங்க யாருமே தமிழ் படிக்கல. தமிழக கல்வி அமைச்சரோட மகனே நான் பிரெஞ்சு தான் படிக்கிறேன்னு சொல்றாரு. ஆக இவர்கள் ஒட்டுமொத்தமாக கொள்ளை அதிகரித்து விட்டது. இன்னைக்கு அவிநாசி பக்கத்துல 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னால அதே இடத்துல 3 இடங்கள் அதே பக்கத்துல அவிநாசி பக்கத்துல 3 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்பா, பையன், அம்மா. அது இன்னும் கண்டுபிடிக்கப்படல. திருநெல்வேலி மாவட்ட தலைவர், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை இன்னும் கண்டுபிடிக்கப்படல. வேங்கை வயல் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஆக இவ்வளவு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வேண்டுமென்றே இதை திசை திருப்பும் நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய கருத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி. நன்றி.